one important thing என்னன்னா last date for submission is not extended. Last date is always 22nd November and what I advise is யாருமே வந்து 22nd November வரை வெயிட் பண்ணாதீங்க. even now evening time பாத்தீங்கன்னா 5 to 8 குள்ள வந்து சர்வர் வந்து கிராஷ் ஆகுது, எதுவுமே பண்ண முடியல. this is இந்த அப்ளிகேஷன் முடிஞ்ச ஃபைனல் சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு டாக்குமெண்ட் வரும், அதை நீங்க எடுத்து பாத்துக்கங்க, ஏதாவது எரர் இருக்கா இல்லையான்னு பாத்துங்க. ரெண்டாவது, நீங்க பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பேமெண்ட் சக்சஸ் ஆயிடுச்சுன்னு எப்படி தெரியும்னா உங்க PDF உங்களோட இதுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து இமெயில் வரும். ஓகே. ஸோ வெல்கம் பேக் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு NTA வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் ஒன்று வந்திருக்கு. ஸோ அந்த அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கரெக்ஷன் விண்டோஸ் சொல்லுமா, நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறையா ப்ராப்ளம் ஆனாக்காட்டி தே ஆர் மெயில் அண்ட் தேர் ஆஸ்க் NTA ஃபார் கரெக்ஷன்ஸ். ஸோ ஐ திங்க் NTA has done the right thing. ஸோ நீங்கள் 2 திங்ஸ் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து கரெக்ஷன் விண்டோ பற்றி பார்க்க போகிறோம், ரெண்டாவது frequently asked questions சொல்லி அவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா lot of queries are going to NTA, lot of people are calling, lot of people are doing some calls. So I think NTA has done the right thing to address all those calls. So நம்ம அதை என்னன்னு இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ கரெக்ஷன் விண்டோ பற்றி பார்த்தீங்கன்னா there is a PDF which is recently released in NTA. ஸோ நம்ம மெயினாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா due to receipt of numerous representations from candidates, so we are opening the window னு சொல்லிடுறாங்க. ஸோ அது வந்து எப்போ இருக்குன்னா 26 to 27 நவம்பர் வரைக்கும் இருக்கும். ஸோ 26 to 27 நவம்பர் வரைக்கும் இருக்கும். ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சர்டன் ஃபீல்ட்ஸ் தான் கரெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த ஃபீல்ட்ஸ்ன்னு சொல்லி நீ நெக்ஸ்ட் வர பேஜில் அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் அனதர் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஃபீ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கரெக்ட் என்னென்னலாம் பண்ணுறீங்களோ இந்த கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ணி கரெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஃபீ வரும். அந்த ஃபீ வந்து நீங்கள் பே பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் இஸ் நாட் எக்ஸ்டெண்டட். லாஸ்ட் டேட் இஸ் ஆல்வேஸ் 22nd November and what I advise is யாருமே வந்து 22nd November வரை வெயிட் பண்ணாதீங்க. even now ஈவினிங் டைம் பார்த்தீங்கன்னா 5 to 8 குள்ள வந்து சர்வர் வந்து கிராஷ் ஆகுது, எதுவுமே பண்ண முடியல. this is today's date is 19. இன்னைக்கே வந்து we are not able to log in in the evening time. ஸோ மார்னிங் டைமில் பண்ணுங்கள், ஈவினிங் டைமில் எல்லாமே கிராஷ் ஆகுது, பேமெண்ட் பண்ண முடியல. ஸோ அவங்க 22nd எப்படி இருக்கணும் யாருமே சொல்லவே முடியாது. ஸோ as soon as possible please complete it. ஸோ 2 ப்ராப்ளம் இருந்தது. ஒன்று வந்து ஆதார் கார்டில் நேம் ப்ராப்ளம் இருந்துச்சு, ரெண்டாவது வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நேம் ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ அது ரெண்டையுமே இங்கே அட்ரஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது என்ன நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு. ஸோ இப்போ வரைக்கும் என்ன பார்க்கலாம்னா கரெக்ஷன் விண்டோவில் என்னென்ன ஓப்பன் பண்ணுவாங்க, எதை நம்ம பண்ணணும் எதை நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. ஸோ கேண்டிடேட்ஸ் ஆர் நாட் அலௌட் டு சேஞ்ச். ஸோ இந்த விஷயங்கள் எதுவுமே நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ், எமர்ஜென்சி கான்டாக்ட் டீடைல்ஸ், ஃபோட்டோகிராஃப், இது எதுவுமே நம்ம சேஞ்ச் பண்ணவே முடியாது. ஃபோட்டோகிராஃப் வந்து தப்பி தவறி மற்றவங்களை அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நெட் சென்டர் போகிறீங்க, நெட் சென்டரில் வந்து உங்களுக்கு தெரியாமல் மற்றவங்க ஃபோட்டோ அப்லோட் பண்ணி ஓகே கொடுத்துட்டீங்கன்னா அதை மாற்றவே முடியாது. அதை மாற்றினாவே ஆஸ் பர் த புல்லட்டின் வாட் தே டோல்ட் இஸ் இட் will be considered as unfair means. ஸோ என்ன ப்ராப்ளம் வரும்னா ஃபோட்டோ வந்து ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி ஒரு பேர் போட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. when you upload it ஃபோட்டோன்னு சொல்லி பேர் போட்டு இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ ஃபோட்டோனா அந்த நெட் சென்டரில் ஒரு 5-6 பேர் அப்லோட் பண்ணியிருப்பாங்க, ஃபோட்டோன்னு சேம் நேம் இருக்கும். ஸோ அந்த சேம் நேம் அப்லோட் பண்ணும்போது ஃபோட்டோ பேர் வந்து முன்னாடிலாம் என்ன பண்ணணும்னா ஃபோட்டோ போட்டு அதுக்கப்புறம் அவங்க நேம் எழுதி வச்சு அதெல்லாம் அப்லோட் பண்ணுவோம். பட் இப்போ அந்த ஃபெசிலிட்டியே இல்லை. ஃபோட்டோன்னு நேம் பண்ணியிருக்கணும் அந்த ஃபைலில், சிக்னேச்சர் அப்படின்னா சிக்னேச்சர் அப்படின்னு எழுதியிருக்கணும். அதே மாதிரி 10th மார்க் ஷீட்னா 10th கிளாஸ் 10 சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி அந்த புல்லட்டில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதுபடி நம்ம அந்த நேம் பண்ணணும் அந்த ஃபைல். அது பண்ணால் தான் இட்ஸ் கெட்டிங் அக்செப்டட். ஸோ அப்போ தெரியாமல் யாரோ ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணிட்டாங்கன்னு நீங்கள் கண்டிப்பாக சொல்லவே முடியாது, அது கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கணும். அது லேட்டர் ஆன் ஸ்டேஜில் மாற்ற முடியாது. ஃபோட்டோகிராஃப் ஆல்சோ இட் நாட் சேஞ்ச். ஃபோட்டோகிராஃப் வந்து 80% ஃபில் ஆகிருக்கணும். அதே மாதிரி கிளார் அடிச்சிருக்கக்கூடாது, பழைய ஃபோட்டோவாக இருக்கக்கூடாது, ஒயிட் பேக்ரவுண்டில் தான் இருக்கணும், தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ புல்லட்டின் படித்து பார்த்தீங்கன்னா ஒயிட் பேக்ரவுண்டில் தான் இருக்கணும். ஸோ அது எல்லாமே நீங்கள் படித்து பாருங்கள், புல்லட்டின் ஒரு தடவை படித்து பார்த்துட்டு தென் யூ கேன் கோ ஃபார் அப்லோடிங் யுவர் டாக்குமெண்ட்ஸ். அதே மாதிரி சைன் வந்து ப்ளூ இங்கில் இருக்கணும்னு பிளாக் இங்கில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பட் ப்ளூ இங்கில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, யூ கேன் அப்லோடுங்கிறத நீங்கள் எஃபெக்டிவ்ல பார்க்கலாம். ஸோ ஒன் அவுட் ஆஃப் தீஸ் மாற்றலாம் சொல்லலாம். கேண்டிடேட் நேம் ஆர் ஃபாதர்ஸ் நேம் ஆர் மதர்ஸ் நேம் நீங்கள் மாற்றலாம். தென் கேண்டிடேட்ஸ் ஷால் பி அலோவ் டு சேஞ்ச் ஆல் த ஃபீல்ட்ஸ். 10th ஈக்குவலன்ட் டீடைல்ஸ், 12th ஈக்குவலன்ட் டீடைல்ஸ், பேன் கார்டு நம்பர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து ஆதார் கார்டு கொடுத்துருக்கீங்க, சாரி பேன் கார்டு கொடுத்துருப்பாங்க வெரிஃபிகேஷனுக்கு. ஸோ பேன் கார்டு டீடைல்ஸ் நீங்கள் சேஞ்ச்
candidates shall be allowed to change their examination cities based on their permanent and present address. So candidate வந்து நீங்க சிட்டி செலக்ஷன் மாத்திக்கலாம், மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் நீங்க மாத்திக்கலாம். இன் கேஸ் தப்பா கொடுத்திருந்தீங்கன்னா மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் மாத்திக்கீங்க. அதே மாதிரி எக்ஸாமினேஷன் சிட்டி வந்து உங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. as per NTA மேக்ஸிமம் நீங்க கொடுக்கிறது வரும், பட் they cannot guarantee completely நீங்க கேக்குறதே வரும்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லிருக்காங்க. சோ இந்த எல்லா ஃபீல்ட்ஸும் சேஞ்ச் பண்ணலாம். டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், கேட்டகரி, சப் கேட்டகரி, சிக்னேச்சர் இதெல்லாம் நீங்க சேஞ்ச் பண்ணலாம். எனி இதுல ஏதாவது தப்பா அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா மாத்தி அப்லோட் பண்ணிருங்க. பேப்பர் அப்படின்னா ஜேஇல பாத்தீங்கன்னா 3 விதமான பேப்பர் இருக்கு. ஜேஇ மெயின்ஸ், ஜேஇ பிஆர், ஜேஇ பி பிளான். ஸோ அது 3மே இருக்கு. அந்த 3ல எது நீங்க ஏதாவது ஆட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஆட் பண்ணிக்கங்க. 2 அதர் 2 எக்ஸாம்ஸ் ஆல்சோ இட்ஸ் வெரி குட். ஸோ அதை நீங்க ஒரு தடவை எழுதி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் எழுதும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் கரெக்ஷன் பண்ணி சேவ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த அட்டெம்ப்ட் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஒன்ஸ் அகைன் பார்க்கலாம். 26 and 27 தான் ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த 2 நாளில் நீங்கள் கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த டேட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க. 22 November இஸ் த லாஸ்ட் டேட். தேர் வில் பி நோ ஃபர்தர் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த டேட். அழகாக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜேஇ என்டிஏன்னு போட்டிங்கன்னா 2 லிங்க் வருது. இதில் இந்த லிங்க்ல போனால் தான் எஃப்ஏக்யூஸ் கரெக்டாக வருது. ஸோ இந்த லிங்கை பார்த்துக்கோங்க. இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து எஃப்ஏக்யூஸ் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் ஒரு பிடிஎஃப் வருது பார்க்கலாம். ஸோ இந்த எஃப்ஏக்யூஸில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாராருக்கு எந்த query இருந்தாலும் இந்த 2 நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அன்னெசரி நம்பர் கூப்பிட்டு உங்களுக்கு வந்து டைம் வேஸ்ட் பண்ணி இந்த 2 நம்பரை கூப்பிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹவு டு ரெஜிஸ்டர் ஃபார் ஜேஇ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார் த எக்ஸாம். ஸோ இதில் மெயினாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆதார் நம்பர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆதார் authentication will be done for the candidates and will be an optional field. So however candidates are advised to update their Aadhaar card as a proof of identity with recent details for verification at the exam center. So exam center கிட்ட போகும்போது அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்குண்டான PDF ஏற்கனவே நமக்கு வந்திருக்கு. இதை செகண்ட் இதுக்கு அட்வைசரி இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் ஆதார் கார்டு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நேம் as per ஆதார் இடத்துல நேமை கொடுத்துட்டு we can go to the next இதுன்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே கேப்சர் ஆகும். பட் இப்போதைக்கு ஆதார் இருக்க நேம் கொடுத்துருக்காங்க. யூ ஹாவ் டு அப்டேட் இந்த ஃபியூச்சர் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு ஆதார் இருக்க நேமை அப்லோட் பண்ணிட்டு தென் யூ கேன் கிவ் த அப்டேஷன் ஃபார் தி ஆதார். தட்ஸ் வாட் தே ஹேவ் செட். அப்புறம் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் ஃபார் பிடபிள்யூடி அதெல்லாம் ஒன்றும் இப்போதைக்கு பிரச்சனை இல்லை. மெயினாக இப்போ நம்ம இன்னொரு பிரச்சனை வந்து கேட்டகரி சர்டிஃபிகேட் அப்லோடிங் கேட்டகரி சர்டிஃபிகேட் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பண்ணணுமா அப்படின்னா அப்லோட் பண்ண தேவையில்லை. அவங்க 3 விஷயம் கேட்குறாங்க. கேட்டகரி சர்டிஃபிகேட் நம்பர், டேட் ஆஃப் இஷ்யூ அண்ட் இஷ்யூயிங் அத்தாரிட்டி 3 தான் கேட்குறாங்க. ஸோ இந்த 3ஐயும் நம்ம போட்டுட்டு இதுக்கப்புறம் வந்து இல்லை எனக்கு சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா அவங்க என்ன ஒரே சொல்யூஷன் தராங்கன்னா இன் கேஸ் ஆஃப் கேட்டகரி இஸ் நாட் அவைலபிள் அண்ட் கேண்டிடேட் இஸ் அப்ளைட் ஃபார் சேம் அக்னாலஜ்மெண்ட் ரெசிப்ட் நம்பர் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் அண்ட் இஷ்யூயிங் அத்தாரிட்டி டீடைல்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ரெசிப்ட் வந்து எழுதி வச்சிங்கன்னா போதும். however documents including the category certificate will be verified by counseling admitting an institution at a later date. ஸோ நீங்கள் கவுன்சிலிங்ல போய் பார்க்கும்போது சர்டிஃபிகேட் நீங்கள் கரெக்டாக ப்ரொடியூஸ் பண்ணணும் அதுதான் சொல்லியிருக்காங்க. சர்டன் பேரண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா அவங்க என்டிஏல கூப்பிட்டு கேட்டப்ப அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ இருக்கிற ஸ்டேட் சர்டிஃபிகேட்டோட டீடைல்ஸ் அப்லோட் பண்ணலாம். அதில் இருக்கிற டேட், அதில் இருக்கிற சர்டிஃபிகேட் நம்பர் அண்ட் சைனிங் அத்தாரிட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி என்டிஏல சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஸ் ஆஃப் நோ கொடுத்தலாம். பட் லேட்டர் ஆன் ஸ்டேஜில் வரும்பொழுது யூ கேன் ஹேவ் டு ப்ரொடியூஸ் யுவர் ப்ராப்பர் சர்டிஃபிகேட் ஃபார் கம்ப்ளீட் வெரிஃபிகேஷன். ஸோ you should be sure that you are in that particular category and you should give the proof at a later date for the counseling and admission purposes. So இந்த 2 ப்ராப்ளம் தான் இருந்துச்சு. ஒன்று நேம் ஒன்று ப்ராப்ளம் இருந்துச்சு, இன்னொன்று வந்து இது இருந்துச்சு. நேம் வந்து ரெண்டாவது வந்து அப்ளை பண்ணிட்டு நீங்கள் அந்த ஐடென்டிஃபை ப்ரூஃப் வந்து அப்ளை பண்ணிட்டு அடுத்து போயிட்டீங்கன்னா மாற்றவே முடியாது. ஸோ அந்த ஆதார் கார்டு இருக்க நேம் அப்படியே கேப்சர் ஆகிடும். ஸோ யூ அப்டேட் யுவர் ஆதார் கார்டு பிஃபோர் கோயிங் டு த சென்டர். ஸோ நிறைய அதில் பெரிய சரி நீங்கள் படிச்சு பாருங்க. இதில் வந்து என்னென்னா மெயினாக ஹார்ட் காப்பி கொண்டு போய் கொடுக்கணுமா அப்படிலாம் கேட்டிருக்காங்க. அதில் நிறைய பேர் வந்து நம்ம மற்ற எக்ஸாம்பிள் ஹார்ட் காப்பி அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. இந்த அப்ளிகேஷன் முடிஞ்ச ஃபைனல் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு டாக்குமெண்ட் வரும். அதை நீங்கள் எடுத்து பார்த்துக்குங்க. ஏதாவது எரர் இருக்கா இல்லையான்னு பார்த்துங்க. ரெண்டாவது நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம்
அந்த பேமெண்ட் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு எப்படி தெரியும்னா உங்கள் பிடிஎஃப் உங்களோட இதுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து இமெயில் வரும். அது வந்தால் தான் ஃபைனல் சப்மிட் ஆகி முடிஞ்சுங்கிறது ஒரு ப்ரூஃப். ஸோ ஃபைனல் சப்மிட் பண்ணிவிட்டு அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் மெயிலில் வருதா டாக்குமெண்ட்ஸ் வருதான்னு செக் பண்ணிவிட்டு தென் யூ கம் அவுட். அப்புறம் லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணால் கூட அந்த பிடிஎஃப் இருக்கும். ஸோ அந்த பிடிஎஃப் இருந்தால் தான் அந்த கம்ப்ளீட் திங் இஸ் ஓவர்ங்கிறத நீங்கள் இன்ஷூர் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் யூ கேன் பி யூ கேன் ரெஸ்ட் ஆஃப்டர் தட். அது வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டே இருக்கும். ஸோ நிறைய கொடுத்துருக்காங்க, இதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ வாட் எவர் இஸ் கிவன், நிறைய ரெஃபரன்ஸ் இஸ் கிவன் டு த இன்ஃபர்மேஷன் புல்லட்டின். இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் எனக்கு தெரியல சார், அது எப்படி பார்க்கணும் அப்படின்னா இங்கே இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் எனக்கு தெரியாது சார், எங்கே பார்க்கணும் அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் இன்ஃபர்மேஷன் ஒரு இடத்துக்கு இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பிடிஎஃப் வரும். இந்த பிடிஎஃப் நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் ஃபுல் டீடைல்ஸ் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஃபோட்டோ பற்றி தெரியணும் அப்படின்னா, ஸோ எனக்கு வந்து பாஸ்போர்ட்டை பற்றி தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாஸ்போர்ட் ஃபோட்டோ அப்படின்னு கொடுங்க. ஃபோட்டோ அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல வரும். ஸோ அப்லோட் ஸ்கேன் இமேஜஸ் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர், கிளாஸ் ஆர் ஈக்குவல் சர்டிஃபிகேட் அப்படின்னு போட்டுருக்காங்க. ஸோ அதை நீங்கள் கொடுக்கலாம். ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஷுட் பி இன் கலர் 80%. ஸோ எனி டவுட் இதை பாருங்கள், உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் இதை பாருங்கள், இதை பார்த்துட்டு முடிவெடுங்க. ஸோ இதுதான் வந்து இன்ஃபர்மேஷன் புல்லட்டினோட டீடைல்ஸ். ஸோ எல்லாமே வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க, நீங்களே சர்ச் பண்ணுங்கள். யூ நோ யுவர் வாட் யூ அப்லோடிங் அண்ட் யூ வில் பி கான்ஃபிடென்ட் அபவுட் இட். ஸோ எக்ஸாமினேஷனுக்கு எவ்வளோ சீக்கிரமாக அப்ளை பண்ணணுமோ பண்ணுங்கள். டிலே பண்ண சர்வர் இஸ் கெட்டிங் ப்ராப்ளம். தென் நீங்களும் அவசரத்தில் ஏதாவது செக் பண்ண முடியாது. நெட் சென்டரும் நான் ஏற்கனவே வீடியோ சொன்ன மாதிரி நெட் சென்டரும் வந்து தே கேனாட் ப்ராசஸ் லாட் ஆஃப் திங்ஸ் அட் த சேம் டைம். அவங்களுக்கும் சில எரர்ஸ் இருக்கும். ஸோ அந்த எரர்ஸ் எல்லாம் வராமல் நீங்கள் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் ப்ராப்ளம் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, they are giving a window in 26 and 27. அப்போ நீங்கள் வந்து அந்த இதை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். Do your registration soon and apply for JEE immediately. Thank you.